அண்மைச் செய்தி. மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை ஆளுநர்கள் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் பதிலளித்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மசோதா தொடர்பான வேறுபாடுகளை தீர்க்க ஆளுநர்கள் மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கும் நடைமுறையில் ஆளுநர்கள் இடையூறு விளைவிக்கும் அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் பதிலளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது எனவும் ஆளுநர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் எனவும் மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை ஆளுநர்கள் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு பதில் அனுப்பியிருக்கிறது. தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு தமிழக ஆளுநர் முறையாக அனுமதி வழங்கவில்லை எனவும் அனுமதி வழங்க காலம் தாழ்த்துவதாகவும் கூறி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு ஆளுநர் காலதாமதம் அளிப்பதற்கு ரத்து செய்தும், அதாவது கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவில் கால வரையறையின்றி ஆளுநர் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதை தவிர்க்க முடியாது எனவும், எனவே ஆளுநர்கள் 3 மாத காலத்திற்குள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் என கூறி கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை எழுதி ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆளுநர்கள் கால அவகாசம் ஆளுநர்களுக்கு கால நிர்ணயம் வழங்குவதற்கு உச்சநீதிமன்றத்தால் முடியுமா எனவும், மேலும் ஒரு மசோதாக்கள் முடிவெடுக்க குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்த முடியுமா என்பது தொடர்பாக 14 கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்றத்திற்கு கேள்விகள் தொடர்பாக மனுவை அளித்திருந்தார். இந்த கேள்விகள் அடிப்படையில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு வழக்கை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கை விசாரித்ததில் இந்த அரசியல் சாசன அமர்வு 5 நீதிபதிகள் கொண்ட அந்த அரசியல் சாசன அமர்வு பல்வேறு கேள்விகளை மத்திய மாநில ஆட்சியிடம் ஏற்கனவே கேள்விகளை எழுப்பியிருந்தது. கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 11ஆம் தேதி வரை 10 நாட்கள் இந்த விசாரணையை அரசியல் சாசன அமர்வு அமைத்திருந்தது. அதில் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காலவரையின்றி நிறுத்தி வைப்பது தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களை மத்திய மாநில அரசிடம் கேள்விகளை எழுப்பி அரசியல் சாசனம் தொடர்பான அந்த ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடர்பான விவரங்களையும் கேட்டறிந்து அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் வருகிற 23ஆம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையில் இந்த வழக்கில் இன்று அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை ஆளுநர்கள் கால வரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மேலும் மசோதா தொடர்பாக வேறுபாடுகளை தீர்க்க ஆளுநர் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஆளுநர்கள் இடையூறு விளைவிக்கும் அணுகுமுறைகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் மசோதாக்களுக்கு இடையூறுகள் விளைவிக்கும் அணுகுமுறைகளை ஆளுநர் மேற்கொள்ளக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த தொடர்பாக குடியரசுத் தலைவர் அனுப்பிய அந்த 14 கேள்விகளுக்கும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய பதிலை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறது. அந்த பதில்களில் ஆளுநர்கள் கால வரையின்றி மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு தாமதமின்றி முடிவெடுக்க நிறுத்தி வைக்க முடியாது எனவும், குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய அந்த பதிலில் தெரிவித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.